ஆந்திர பிரதேசத்தில் ஆனந்த்பூர் மாவட்டத்துல பள்ளி சமையல் அறையில வைக்கப்பட்டிருந்த கொதிக்கும் பால் பாத்திரத்துல 17 மாத குழந்தை தவறுதலாக விழுந்து இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. செப்டம்பர் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை குக்கராய சமுத்திரம் மண்டலத்தில் உள்ள கோரப்பாடு அருகே உள்ள அம்பேத்கர் குருகுல் பள்ளியில சிசிடிவியில் பதிவான இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இணையதளத்திலும் ரொம்பவே வைரலா பகிரப்பட்டு வருகிறது. குழந்தை தனது தாயுடன் பள்ளியில் சமையலறையில் நடந்து செல்வதையும் காணலாம். சூடான பால் சேமிக்கும் பாத்திரத்திற்கு அருகில் அவர்கள் இருவரும் நடந்து செல்வதையும் காண முடியுது. பிறகு அவர்கள் அறையை விட்டு வெளியேவும் நடந்து வருவதை காண முடியுது. சில நிமிடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, குழந்தை மீண்டும் அறைக்குள்ளார நுழையறாங்க. இந்த முறை தனது தாயை விட்டுட்டு ஒரு பூனையையும் பின்தொடர்ந்து வராங்க. பூனை பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்திற்கு அருகில் செல்வதையும், குழந்தை அதை பின்தொடர்வதையும் காண முடியுது. சில நிமிடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை நெருங்கும்போது அந்த குழந்தை தடுமாறி நேரடியாக பால் இருக்கும் பாத்திரத்திலேயும் விழுறாங்க. உடனடியாக வலியால அலறிய குழந்தை வெளியே வர போராடி இருக்காங்க. ஆனாலும் வெளியே வர முடியல. கொதிக்கும் பால் நிறைந்த பாத்திரத்துல ஆவி பறப்பதையும், குழந்தை அலறுவதையும் அதில் பார்க்க முடியுது. குழந்தையோட அலறலால பதற்றம் அடைந்த அவருடைய தாய் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக குழந்தையை பாத்திரத்திலிருந்து வெளியேவும் எடுக்கிறாங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா கொதிக்கும் பாலில் விழுந்ததால பலத்த காயமடைந்த அந்த குழந்தை இறந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இறந்த குழந்தை பள்ளியின் பாதுகாவலராக பணிபுரியும் கிருஷ்ணவேணியின் மகள் அசிதா எனவும் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த நாள்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணவேணி தனது குழந்தையை பணிக்கு வரும்போது அழைத்து வந்திருக்காங்க. தனது குழந்தையை அருகில் விளையாட விட்டுட்டு தாய் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்த போது இந்த அதிர்ச்சி சம்பவமும் அங்க நடந்திருக்கு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.